عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. وقد قال الله تعالى في القرآن المجيد وفي القرآن العظيم: يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من أحصاها دخل الجنة. وقال عليه الصلاة والسلام: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربنا زدنا علما ربنا زدنا علما ربنا زدنا علما. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் கிருபையால் நாம் தினந்தோறும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கூறியுள்ளான்: லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. என்னுடைய ரஹ்மத்தில் நிராசம் அடையாதீர்கள், ஏனென்றால் நான் ஜமியா மிகப்பெரிய பாவத்தை மன்னிப்போனாக நான் இருக்கின்றேன். ஆங்கிலத்தில் கூறுவார்கள், வாட் யூ சீக், நாம் எதை தேடினோமோ அது நம்மளை தேடும். உதாரணத்திற்கு நாம் முழு கவனத்தோடு அல்லாஹ் திக்ர் செய்தால், அல்லாஹை அழைத்தால் அல்லாஹ் நம்மளை நேசிப்பான். ஏனென்றால் அல்லாஹ் கூறியுள்ளான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு ذுகுருல்லாஹ திக்ரன் கஸீரா. அதிகமாக அல்லாஹ் துருவ கூறவில்லை, அதிகமாக அல்லாஹ் நோன்பு வைக்க கூறவில்லை, அதிகமாக அல்லாஹ் ஸகாத்தை கொடுங்கள் என்று கூறவில்லை, அதிகமாக ஹஜ் உம்ரா செய்யுங்கள் என்று கூறவில்லை, அதிகமாக திக்ரை கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இன்று நாம் பார்க்கக்கூடிய இஸ்மு அல்லாஹ் மிகவும் வெளிரங்கமானவன். அல்லாஹ் ஃபிரௌனும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சம்பவத்தை இருக்கிறது. அல்லாஹ் கூறியுள்ளான்: மூசாவை தண்ணீர் வைத்து கடலில் அடியுங்கள். ஏனென்றால் அப்பொழுது அந்த கடல் என்பது வீழ்கிறது. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெளிரங்கமாக அல்லாஹ் காப்பாற்றியுள்ளான். அதே போல் நம்மளையும் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்ற திக்ரை செய்வோம். யா காஹிரு யா காஹிரு யா காஹிரு யா காஹிர் யா காஹிரு யா காஹிரு யா காஹிரு யா காஹிர் யா காஹிரு யா காஹிரு யா அடுத்தபடியாக அல் பாத்தின் மிகவும் மறைந்து இருப்பவன். நாம் அதிகமாக பாவத்தில் ஈடுபட்டால் அப்பொழுது நாம் பாவம் செய்கின்ற பொழுது எப்பொழுது நாம் பாவம் செய்வோம்? யாரும் மக்கள் அனைவரும் தூங்கி இருக்கின்ற பொழுது நாம் பாவம் செய்வோம். அப்பொழுது அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற ஒரு நாம் பாவம் எப்பொழுது செய்வோம்? யாரும் இல்லாத நேரத்தில், இரவு நேரத்தில் மக்கள் அனைவரும் தூங்கிவிட்டார்கள், அப்பொழுது நாம் பாவம் செய்வோம். அப்பொழுது அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற ஒரு அச்சத்தோடு ஒரு பயத்தோடு நாம் பாவம் செய்யாவிட்டால் அல்லாஹ் நம்மை விரும்புவான். அதான் அல்லாஹ் கூறுகிறார்: யா தக்னது ரஹ்மத்தில்லாஹ். நீங்கள் பாவம் செய்து கொண்டு அதனை வருந்தி எங்களிடம் கேட்டால் நான் உங்கள் பாவத்தை மன்னித்து விடுகிறேன். யா தக்னது ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அக்ராயின் மசதியான கிதாபில் ஆறாம் என்றால் ஒரு போன் ஒரு கேமராவுடன் சேர்ந்திருக்கும். அப்பொழுதுதான் அதற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. ஆனால் ஆயான் என்பது அல்லாஹ் எப்போதும் தனிந்து இருப்பவர், அல்லாஹ் எச்சரிக்கையாக இருக்கிறார், அல்லாஹ் மறைந்து இருப்பவராக இருக்கிறார் என்று நாம் நினைப்போடு இந்த திக்ரை செய்வோம். யா பாத்தினு 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 யா
ونعبدك ونال عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي أبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. நாம் அதிகமாக பாவம் செய்திருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் நம்மை பார்க்கவில்லை. அல்லாஹ் நிரப்ப பிள்ளையை நாம் பக்கத்தில் இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான் ஆனால் நாம் பாவத்தை செய்கிறோம். நாம் எதற்கு பாவம் செய்கின்றோம், எப்பொழுது பாவம் செய்கின்றோம் என்று நமக்கு தெரியும். ஏனென்றால் இரவு நேரத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் நாம் பாவம் செய்வோம். அல்லாஹ் பார்க்க மாட்டான். நாம் அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்டோம். அல்லாஹ்வுக்கு அச்சம் இல்லை. அப்பொழுது நாம் பாவம் செய்வோம்.